டெல்டா மாவட்ட தொழிலாளர் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்க கோரி விவசாய தொழிலாளர்கள் தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காவிரி தண்ணீர் கிடைக்காததாலும் பருவமழை பொய்த்ததாலும் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடி முற்றிலும் பாதிப்படைந்தது. இந்நிலையில் தமிழக அரசு 50%க்கும் மேல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தது. இந்த நிவாரணத் தொகை இன்னும் வழங்கப்படாத நிலையில் தமிழக அரசு முழு கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 25,000 நிவாரணமும் விவசாய தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரி டெல்டா பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சியின் விளைவாக விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. எனவே விவசாய தொழிலாளர்களுக்கு வறட்சி நிவாரணமாக குடும்பத்திற்கு 10,000 வழங்க வேண்டும். விவசாய தொழிலாளர் 100க்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.